لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, மனிதன் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்திற்கு பிறகு அவன் செய்த அந்த காரியத்தில் ஒரு பிரதிபலிப்பு என்பது ஏற்படும். ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிரான ஒரு காரியமும் இருக்கும். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபார் எனி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நல்ல அமலுக்கு நல்ல பிரதிபலிப்பு பலன் ஏற்படும், நல்ல பலன் ஏற்படும். தீய அமலுக்கு தீய பிரதிபலிப்பு, தீய பலன் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. உருதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெய்சி கர்னி வைசி பர்னி நாமானே தூ கர்கே தேக். எதை செய்கின்றாயோ அதை நீ அடைவாய், அதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை செய்து பார். எதை நீ செய்கின்றாயோ அதை நீ அடைவாய், அதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை செய்து பார். ஜன்னத் பி ஹே ஜஹன்னம் பி ஹே நாமானே தூ மர்கே தேக். சொர்க்கமும் இருக்குது, நரகமும் இருக்குது. அதை நீ ஏற்றுக்கொள்ளாட்டினா செத்துப்பார், உனக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியான்னு. மௌத்தானாதான் உனக்கு சொர்க்கமா நரகமான்னு தெரியும். நீ சொர்க்கத்தை ஏற்றுக்கலாட்டியும் சரி, நரகத்தை ஏற்றுக்கிறாட்டியும் சரி, மௌத்தானாதான் உனக்கு தெரியும் சொர்க்கமா நரகமான். அன்பானவர்களே, அதே போன்று எந்த மனிதன் நல்ல காரியம் செய்கின்றானோ அதனுடைய முடிவு நல்லதாக இருக்கும். சத்தியமாக நம்ம சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம், ஒரு மனிதன் நல்ல காரியம் செய்து அதனுடைய பிரதிபலன் தீயதாகவோ அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்து அதனுடைய முடிவு தீயதாகவோ ஆனதாக நாம் பார்க்க முடியாது. நல்லதை செய்து நல்லது தான் அதனுடைய முடிவாக இருக்கும். நல்லதை செய்த அதனுடைய பிரதிபலிப்பும் நல்லதாகத்தான் கிடைக்கும்.
தீயதை செய்தால் அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய முடிவு தீயதாகத்தான் இருக்கும் இந்த உலகத்தில். அன்பானவர்களே, அதே போன்று உறுதியாக சொல்லலாம், ஒரு மனிதன் தீய காரியத்தை செய்து அதனுடைய முடிவு நல்லதாக இருந்தது என்று சொல்ல முடியாது. தீயது செய்தால் அதனுடைய முடிவு தீயதாகத்தான் இருக்கும். அன்பானவர்களே, நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும், தீயதை செய்தால் தீயது கிடைக்கும் என்பது இந்த உலக விதி, அல்லாஹ்வினுடைய சட்டம். இறைவன் ஒரு சட்டத்தை நிர்ணயித்திருக்கின்றான், உலகத்தை நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இதற்கு மாறு செய்தால் அதனுடைய பிரதிபலிப்பை அவன் அடைவான் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம், அல்லாஹ்வினுடைய கட்டளை. அன்பானவர்களே, இப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பை அடைந்து கொள்வோம். அந்த பிரதிபலிப்பை இந்த உலக வாழ்க்கையிலும் கிடைக்கும், ஆனால் மறுமையில் நிச்சயமாக கிடைக்க தான் செய்யும். இந்த உலகத்திலும் கிடைக்கும். நல்லது செய்தால் அதனுடைய கூலி மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவான். ஆனால் இந்த உலகத்திலும் அதனுடைய பிரதிபலிப்பை அந்த மனிதன் சுவைக்க ஆரம்பிப்பான். தீயது செய்தால் அதனுடைய தண்டனை என்பது மறுமையில் நிச்சயமாக உண்டு. ஆனால் தீமையினுடைய நஹூசத், அதனுடைய பிரதிபலிப்பை இந்த உலகத்திலும் அவன் காண்பான். அன்பானவர்களே, எது தீயது, பாவம் எது, தீயது எது என்பது விளங்கணும். முதல் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்திற்கு, சொன்ன கட்டளைக்கு மாற்றமாக செய்வது ஷரியத்துடைய பார்வையில் அது பாவம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிடுறான், நபி அவர்கள் ஒரு விஷயத்தை காண்பித்து தருகின்றார்கள், அதற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்வது பாவம். ஷரியத்துடைய பார்வையில், மார்க்க சட்டத்தினுடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அது பாவம் என்று கருதப்படுகிறது. நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு தோதுவான விஷயத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முறையாக செய்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான அந்த கட்டளை, அவர்கள் நடந்த வழிமுறைப்படி நாம் செய்தால் அது சிறந்த ஒரு செயல். அதற்கு மாற்றமாக செய்தோம் என்றால், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு, நபி அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்தால் அது பாவம். அன்பானவர்களே, பாவத்தை பல விதமாக பிரிக்கிறார்கள். அதில் ஒரு விதம் தர்க்கு மஅமூர். எந்த அமல் செய்ய அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை விட்டு விடுவது. தர்க்கு மஅமூர்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்குறான், அந்த கட்டளையை நம்ம விட்டுறதுக்கு பேர் தர்க்கு மஅமூர் சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அல்லாஹ் நம்ம தொழுக கட்டளையிட்டு இருக்கின்றான், ஏவி இருக்கின்றான், தொழுகையை விடுவது. நோன்பு வைக்க கட்டளையிட்டு இருக்கின்றான், ஏவி இருக்கின்றான், நோன்பை விட்டு விடுவது. ஜக்காத்து கொடுக்க கட்டளையிட்டு இருக்கின்றான், ஏவி இருக்கின்றான், அதை விட்டு விடுவது, அதுவும் பாவம். அதே போன்று அல்லாஹ் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கின்றான், அதை பார்ப்பதும் பாவம். அந்நிய பெண்ணை பார்ப்பதும் பாவம். இது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றோம், இது ஒரு விதமான பாவம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது ஃபிஅலே மஹ்தூர். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாறு செய்வது, அடியான் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மாறு செய்வது. இப்போ அல்லாஹுவுக்கு மாறு செய்கின்றோம், எப்படி தொழுகையை விடுகின்றோம், நோன்பை விடுகின்றோம். அடியானுக்கு மாறு செய்கின்றோம், தாய் தந்தைகளுக்கு மாறு செய்வது, அவர்களை துன்புறுத்துவது, தனக்கு கீழுள்ளவர்களை துன்புறுத்துவது, இப்படிப்பட்ட பாவங்கள். அடுத்து 3 விதமாக பாவத்தை பிரிக்கின்றார்கள். ஒன்று துனூபே ஷைத்தானியா, ஷைத்தானோடு தொடர்புடைய பாவம், ஷைத்தான் செய்யக்கூடிய பாவம், அதை மனிதன் செய்வது. துனூபே ஷைத்தானியா, சில பாவம் ஷைத்தானோடு தொடர்புடையது, அப்படிப்பட்ட பாவத்தை செய்வது. வஹிய பி தஷ்பீஹில் அப்து பி ஷைத்தான்,
ஷைத்தான் எந்த காரியங்கள் எல்லாம் செய்வானோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய அடியானாக நாம் மாறுவது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஃபில் ஹஸதி, பொறாமை. பொறாமை, ஷைத்தான் பொறாமைப்பட்டான். அந்த பாவத்தை நாம் செய்தாலும் ஷைத்தான் செய்த அந்த பாவத்தை நாம் செய்கின்றோம். அதே போன்று கிபர், பெருமை. ஷைத்தான் பெருமையடித்தான் அல்லாஹ்விடத்தில், நான் தான் உயர்ந்தவன் என்று அல்லாஹ்விடத்தில் பெருமையடித்தான். அதனால் அல்லாஹ்வை விட்டும் அவன் தூரமானான். அது போன்ற பாவத்தை நாம் செய்வது பெருமை, மிகப்பெரிய பாவம். மூன்றாவது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இறைவனை அல்லாத அந்த உலக படைப்புகளை இறைவனுடைய இடத்தில் கொண்டு வைப்பது, இதுவும் ஒரு பாவம், ஷைத்தான் செய்த பாவம், அதை நாம் செய்வது. வல் கஷ், மோசடி செய்வது, ஏமாற்றுவது, மக்களை ஏமாற்றி அதை கொண்டு உண்ணுவது, தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது, இது ஷைத்தானுடைய பழக்கம். நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அல் கஷ்ஷு ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏமாற்றுவது பெருபாவம், இது ஷைத்தானுடைய தன்மை. அந்த பாவம் நம்மோடு சேர்ந்திருந்தால் ஷைத்தானியத், ஷைத்தானுடைய பாவத்தை இந்த இன்சான், மனிதன் செய்கின்றான். அடுத்ததாக சொல்வார்கள் வல் கல், விரோதம். மனிதன் ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் மீது விரோதம் கொள்வது, எப்படியாவது அவனை ஏதாவது செஞ்சிடணும்னு ஒரு முயற்சி. ஷைத்தான் நல்லடியார்கள் மீது விரோதம் கொள்வான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது விரோதம் கொண்டான். அல்லாஹ்விடத்தில் சொல்லி வந்தான், யா அல்லாஹ், நான் உலகம் கடைசி நாள் வரை உன்னுடைய நல்லடியார்களை வழிகெடுப்பேன். ஷைத்தான் நல்லடியார்கள் மீதெல்லாம் விரோதம் கொண்டிருக்கின்றான், நம்மை வழிகெடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, விரோதம் கொள்வது, குரோதம் வைப்பது, பிற மனிதர்களை, நண்பர்களை, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கஷ்டம் கொடுப்பது, இதுவும் ஷைத்தானியத், துனூபே ஷைத்தானியான்னு சொல்லுவாங்க. ஷைத்தானியா, ஷைத்தானுடைய தன்மை. வல் மக்ர், சூழ்ச்சி செய்வது. ஷைத்தானுடைய தன்மை, மனிதனை சூழ்ச்சி செய்து கவிழ்க்க பார்ப்பான். மனிதனை பாவத்தின் பக்கம் தள்ளுவதற்கு சூழ்ச்சி செய்வான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு ஜுலைஹா அம்மா அவங்க சூழ்ச்சி செஞ்சாங்க. அவர்களை கெடுப்பதற்கு கெட்ட பாதையில் அழைத்தார்கள். இது போன்ற சூழ்ச்சியை குர்ஆன் சொல்கின்றது. மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர்கள் பெண்கள். அன்பானவர்களே, சூழ்ச்சி செய்வது ஷைத்தானுடைய தன்மை. அது போன்ற தன்மையை, அது போன்ற பாவத்தை செய்வது. பாவத்தில் ஒன்று இருக்கின்றது ஷைத்தானியா, துனூபே ஷைத்தானியா. இரண்டாவது பிரிவு சொல்கின்றார்கள் துனூபே சபஇய்யா. சபஇய்யா என்றால் என்ன? இப்போ மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுனா என்னங்க? சிலர் பலசாலியாக இருக்கிறாங்க, சிலர் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. சிலர் ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், சிலர் ஆட்சி இல்லாதவர்கள், பாமரர் இருக்கின்றார்கள். சிலர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, சிலர் அதிகாரத்தில் இல்லை. இப்போ அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் இல்லாத பாமர மக்கள் மீது அநீதம் செய்வது, அவர்களை துன்புறுத்துவது, அவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது, இது துனூபே சபஇய்யா என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு சிங்கம், புலி போன்ற பலமான ஒரு மிருகம், முயல், ஆமை, மான் போன்ற பலகீனமான அந்த மிருகத்தை அடித்து கொதறி சாப்பிடுவது, இது போன்ற தன்மை மனிதர்களிடத்தில் இருக்குது. பலகீனமானவர்களை ஏசுவது, திட்டுவது, அடிப்பது தேவையில்லாமல், அவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது, துன்புறுத்துவது, அநீதம் செய்வது, இது துனூபே சபஇய்யா என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக மூன்றாவது வகை பாவம். அந்த பாவத்திற்கு துனூபே பஹீமா. துனூபே பஹீமா என்றால் என்னங்க?
வல் கலாஉ ஷஹ்வத்துல் பத்னி வல் ஃபர்ஜ், தன்னுடைய வயிற்றினுடைய மன இச்சையையும் தன்னுடைய மறைவான அந்த உறுப்பினுடைய மன இச்சையையும் நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்வது. வாழ்க்கை பூரா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. மிருக குணம் உடையவர்கள், மிருக தன்மை உடையவர்கள். எப்படிப்பட்டங்க தன்மை? மிருகத்தினுடைய தன்மை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மிருகத்திட்ட 2 குணம் தான் இருக்கும். ஒன்று தன்னுடைய வயிற்றை நிரப்பும், அல்லது தன்னுடைய இச்சையை எப்படி வேணாலும் அது நிறைவேற்றிக் கொள்ளும். அந்த தன்மை மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. தன்னுடைய மனோ இச்சையை நிறைவேற்றுவதற்கு, வயிற்றை நிரப்புவதற்கு அந்த 2 தன்மையை எப்படி வேண்டாலும் நான் பயன்படுத்திக் கொள்வது, இது மிருக குணம் உடையது என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த மேலே சொல்லப்பட்ட 3 விஷயத்தையும் அல்லாஹ் ஒரே குர்ஆன் ஆயத்தில் சொல்றான். நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன லா ததுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், நல்லடியார்கள் அல்லாஹ் அல்லாத அடியார்களை அவர்கள் வணங்கவும் மாட்டார்கள், அவர்களை அழைக்கவும் மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், நல்லடியார்கள் யாரையும் அநீதமாக கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இதுல அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பார்த்தோம் என்றால், தீய அடியார்கள் ஷைத்தானுடைய தன்மை, ஷிர்க் செய்வார்கள், பெருமை அடிப்பார்கள், போராமை கொள்வார்கள், அதுபோன்று பலவிதமான தன்மை ஷைத்தானுடைய தன்மை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்கள், அவர்கள் அநீதமான முறையில் கொலை செய்வார்கள் தீயடியார்கள், அதே போன்று விபச்சாரம் செய்வார்கள். நல்லடியார்களுக்கும் தீயடியார்களுக்கும் ஒரே ஆயத்தில் உதாரணம். நல்லடியார்கள் இந்த 3 காரியத்தையும் செய்வார்கள், தீயடியார்கள் இந்த 3 காரியத்தை, நல்லடியார்கள் இந்த 3 காரியத்திலிருந்து தவிர்ந்திருப்பாங்க, தீயடியார்கள் இந்த 3 காரியத்தையும் செய்வாங்க. அன்பானவர்களே, அதனால அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த 3 காரியத்தை விட்டும், ஷைத்தானியத்துடைய தன்மை, ஹைவானத்துடைய தன்மை, மிருகத்தினுடைய தன்மை, இது போன்ற தன்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப இது போன்ற பாவத்தை செஞ்சா என்னங்க தண்டனை? இது போன்ற பாவத்தை செஞ்சா, எந்த பாவம் செஞ்சாலும் மறுமையில தண்டனை இருக்கு, ஆனா இந்த உலகத்திலையும் தண்டனை இருக்கு. அதை முதல் விளங்கணும். எந்த பாவம் வேணாலும் செஞ்சிடலாம், மறுமையில தானே தண்டனை அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தண்டனை தருகின்றான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லும் பொழுது, மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத், உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம், சோதனைகள் எல்லாம், உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள் எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நீங்க செய்த காரியத்தினால் தான் உங்களுக்கு வருது. உங்க கரத்தினால் நீங்க செய்த அந்த பாவம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முசீபத்தாக வருகின்றது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லி காமிக்கின்றான். அன்பானவர்களே, அப்ப இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்தோம் என்றால் அந்த பாவத்திற்கு இந்த உலகத்திலேயே தண்டனை இருக்கின்றது. முதலாவதாக அதை பட்டியலிட்டு சொல்றாங்க. பாவத்தினுடைய பிரதிபலிப்பு இந்த உலகத்தில் என்ன என்ன ஏற்படும், என்ன என்ன தண்டனைகள் கிடைக்கும் இந்த உலகத்தில். பலவிதமான தண்டனைகளை வரிசையாக உலமாக்கள், பெரும் ஹத்தீசீன்கள் நமக்கு வரிசையிடுகின்றார்கள், பட்டியலிடுகின்றார்கள். அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் ஃபசாதுல் கல்பி வல்லுல்மா, பாவத்தினால் மனிதனுடைய உள்ளம் கெட்டு விடுகின்றது, அது இருளடைந்து விடுகின்றது. பாவம் அதிகமாக செய்ய செய்ய மனிதனுடைய உள்ளம் இருளடைந்து விடும், உள்ளம் கெட்டுவிடும் என்று சொல்கின்றார்கள். இன்னல் முஃமின, ஹதீஸுடைய வார்த்தை, நபி அவங்க சொன்னாங்க, இன்னல் முஃமின இதா அத்னப ஸம்பன், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செய்தால், நக்கத ஃபீ கல்பிஹி நக்ததன் சௌதா,
அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தின் காரணத்தினால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு புள்ளியை வைக்கின்றான். பாவத்தினுடைய வடு உள்ளத்தில் படுகின்றது. உள்ளம் கெட்டுவிடும் பாவம் அதிகமாக அதிகமாக. அன்பானவர்களே, பாவத்திற்கு தௌபா செய்தால் மன்னிப்பு என்பது இருக்கின்றது, அந்த உள்ளம் பரிசுத்தமாகும் என்பது இருக்கின்றது. ஆனால் பாவத்தினுடைய அந்த பாவம் அதிகமாக அதிகமாக உள்ளத்தில் பாவத்தினுடைய தன்மை அதிகமாகும். உள்ளம் கெட்டுவிடும், அது இருளடைந்து விடும். எந்த உள்ளம் கெட்டுருச்சோ அது இருளடைஞ்சிடும். எந்த உள்ளம் இருளடைஞ்சு போச்சோ அந்த இடத்துல அல்லாஹ் இருக்க மாட்டான், ஷைத்தான் குடிகொண்டு விடுவான். இருட்டான இடத்துல தான் ஷைத்தான் இருப்பான். வெளிச்சமான இடத்துல நறுமணம் கமலும் இடத்தில் ஷைத்தான் இருக்க மாட்டான். ஏன்னா அது பிடிக்காது, அவனுக்கு வெளிச்சமே பிடிக்காது. ஷைத்தானுக்கு இருளு, பாவம், அசிங்கம், கெட்ட வாடை, துர்வாடை உடைய இடத்தில் ஷைத்தான் குடிகொள்ளுவான். உள்ளம் கெட்டுவிடும் பாவத்தின் காரணத்தினால். அடுத்ததாக சொல்கின்றார்கள், தௌஃபீக் சுன்ஜானா, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில தௌஃபீக்குகள், நல்ல காரியங்களை அல்லாஹ் எடுத்துருவான். கில்லத்து தௌஃபீக், நல்ல காரியங்கள் செய்வதற்கு, நல்ல எண்ணங்கள் எண்ணுவதற்கு, தொழுவதற்கு, நல்ல குர்ஆன் ஓதுவதற்கு, இது போன்ற அந்த தௌஃபீக்குகளை அல்லாஹ் எடுத்துருவான். ஒரு மனிதர் ஐவேளை தொழுகிறார், குர்ஆன் ஓதுகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார். அப்படிப்பட்ட மனிதர் பாவம் செய்யதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய தொழுகையினுடைய தௌஃபீக்கை எடுத்து விடுவான். ஐவேளை தொழுகை 2 வேளையாயிரும். அதை கவலையும் பட மாட்டார். போக போக கடைசியில் ஐவேளை தொழுகை 1 வேளை கூட இல்லாமல் போயிடும். கடைசியில் ஜும்மா மட்டும் தொழுகக்கூடியவர் ஆவார். அடுத்து அந்த ஜும்மாவும் மிஸ் ஆயிரும். அடுத்து ஈது பெருநாள், ஈதையும் விடக்கூடிய கூட்டம் இருக்கின்றது. அன்பானவர்களே, பாவத்தினால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நல்ல நல்ல தௌஃபீக்குகளை எடுத்து விடுவான். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தார், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அவர் வாழ்க்கையில் பாவம் செஞ்சார். அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை விட்டுட்டான், தூக்கிட்டான். சதக்கா தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அதனுடைய பாக்கியம் போயிருச்சு. என்னன்னு பார்த்தா அவருடைய பாவம். கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் கண்ணீர் சிந்துவார். ஆனா இப்ப கையேந்துவதற்கே தௌஃபீக் இல்லாம போச்சு. ஏங்க? பாவம். பாவத்தினால் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த தௌஃபீக்குகள், அல்லாஹ் கொடுத்த சில விஷயங்கள் எடுக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் சொன்னா, நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது ஏவுனாலே பிடிக்க மாட்டேது. இன்னைக்கு பார்த்தா நிறைய பசங்களுக்கு தொழுகை ஏவுனா, தொழுகுங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவர் தான் பெரிய விரோதியா தெரிகிறார். தொழுகையை ஏவக்கூடியவர்கள், தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விரோதியா தெரிகிறாங்க. என்ன காரணம்? நல்ல காரியத்தை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் எடுத்து விட்டான் பாவத்தின் காரணத்தினால். அடுத்து சொல்லப்படுகிறது, ஹிர்மானுல் இல்மி வல் ரிஸ்கி வல் பரக்கத்தில் உமர். அல்லாஹ் தஆலா இல்முடைய பரக்கத்தை எடுத்து விடுவான். இல்முடைய பரக்கத்தை விட்டும் அவனை தூரமாக்கி விடுவான். ரிஸ்குடைய பரக்கத்தை விட்டும் தூரமாக்கி விடுவான். தன்னுடைய ஆயுளுடைய பரக்கத்தை விட்டும் தூரமாக்கி விடுவான். யாருக்குங்க? பாவம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு. இல்முல பரக்கத்தில்ல. இன்னைக்கு நிறைய பசங்க பேருக்கு படிக்கிறாங்க, ஆனால் நல்லா படிக்கிறது இல்லை. நிறைய பசங்க படிக்கக்கூடியவர்கள் பாவம் செய்வதினால் அவர்களுடைய படிப்பினுடைய அந்த கவனத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். இல்முடைய பரக்கத்து எடுக்கப்படும். பேருக்கு பட்டம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் படித்த படிப்புக்குள்ள வேலை இருக்காது. என்ன காரணம்? படிப்புல பரக்கத்தில்லை, இல்முல பரக்கத்தில்லை. ரிஸ்க் ஒரு காலம் இருந்தது, ஒரு ஆள் சம்பாதித்து 10 பேர் 20 பேர் சாப்பிட்ட குடும்பம் இருந்தது. இன்னைக்கு 10 பேர் சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் 4 பிள்ளையும் சம்பாதிக்குது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் 4 பிள்ளைங்க சம்பாதித்தும் வீட்டில் பரக்கத்தில்லை. நோய் நொடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏதாவது ஒரு துன்பம். என்ன காரணம்? பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான்.
உணவுல பரக்கத்தை எடுத்துருவான், வீட்டில் குடும்பத்தில் பரக்கத்தை எடுத்துருவான். அன்பானவர்களே, அதே போன்று அவர்களுடைய ஆயுளில் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். ஆயுளில் பரக்கத்துனா எப்படிங்க? பாவத்தின் காரணத்தினால் ஆயுள் குறைக்கப்படுகின்றது. உமர் அவர்களுடைய வாழ்நாள் குறைக்கப்படுகின்றது. சில பேர் பார்த்தோம் சொன்னா நிறைய காலங்கள் வாழ்ந்திருப்பாங்க, வயோதிகம் வரை இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய 40 வயசு 50 வயசுல உடல் பலகீனமாயிரும். சுகர் வந்துடும், பிபி வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், நல்ல முறையில் நடக்க முடியல, இபாதத்து செய்ய முடியல, நோன்பு வைக்க முடியல. என்ன காரணம்ங்க? அவர்களுடைய வாழ்நாளில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டான். சிலருக்கு சிறு வயதிலே மரணம். என்ன காரணம்? பாவத்தினுடைய பிரதிபலிப்பு. அல்லாஹ் சிறு வயதிலே மரணத்தை கொடுத்து விடுகின்றான். அன்பானவர்களே, அடுத்து சொல்லப்படுகிறது, வஹ்ஷத்து யஜிதுஹல் மஆசி ஃபீ கல்பிஹி வ பைனஹு வ பைனல்லாஹ். அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான தூரத்தன்மையை உண்டு பண்ணி விடுவான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் ஒரு தூரத்தை உண்டு பண்ணி விடுவான், ஒரு பயத்தை உண்டு பண்ணி விடுவான். தொழுக அவனுக்கு பயமா இருக்கும், பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கும், நல்லதை கேட்க மாட்டான், கேட்டாலே பயமா இருக்கும். குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுனா அதுவும் அவனுக்கு பயமா இருக்கும். குர்ஆனுடைய ஆயத்தை காது தாழ்த்தி கேட்க மாட்டான். ஹதீஸ் விஷயங்களை கேட்பதற்கு உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. நல்ல காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பாரதூரமான விஷயமாக தெரியும். ஏங்க? பாவத்தினுடைய நஹுசத், பாவத்தினுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய தண்டனை இந்த உலகத்தில். அன்பானவர்களே, அடுத்து சொல்லப்படுகிறது, தஅசீரு உமூரிஹி வ அதமு கலாஉ ஹாஜத்திஹி. தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் போகுவது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, எல்லை வரை போயிட்டு அது நிறைவேறாமல் போயிடும். ஒரு தொழில் துறையை ஆரம்பிப்பதற்கு ஆசைப்படுவார்கள். நல்ல இடங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லா விதமான மசூராவும் செஞ்சு பார்த்துருப்பாங்க, ஆனால் கடைசியில் அது கைவிட்டு போயிடும். ஒரு பெண்ணுக்கு மணமகனை தேடுவார்கள், நல்ல முறையில் தேடி கடைசி அது கைவிட்டு போயிடும். என்ன காரணங்க? பாவத்தினுடைய நகுசல். பெண்ணுடைய விஷயத்திலும் ஆணுடைய விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு மணமகன் அமைவதும் ஒரு ஆணுக்கு மணமகள் அமைவதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்திலிருந்து இருக்கின்றது. சில பெண்மணிகள் தன்னுடைய தாய் தந்தைகளிடத்தில் எரிஞ்சு விழுவது, திட்டுவது, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை, தாய் தந்தைகளுடைய பத்துவாவை வாங்குவது. அதனால் அவர்களுடைய திருமண விஷயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். பாவத்தினுடைய நஹுசத், அதனுடைய பிரதிபலிப்பு இந்த உலகத்திலேயே தண்டனை அல்லாஹ் காமிப்பான். நிறைய பெண்கள் குடும்பத்தில் போய் சண்டை சச்சரவுன்னு வந்துடுறாங்க. என்ன காரணங்க? அவர்களுடைய தாய் தந்தையிடத்தில் அவங்க நல்ல முறையில் நடந்திருக்க மாட்டாங்க. அவர்களுடைய ஒரு வார்த்தை பத்துவா அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி இருக்கும். அன்பானவர்களே, பாவத்தினுடைய வார்த்தை அது எப்படி பிரதிபலிப்பும் என்பது தெரியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாமல் போவதற்கும் பாவம் காரணமாக இருக்கின்றது. இப்படியாக பல விஷயங்களை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்றைக்கு பாவத்தினுடைய உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பார்ப்பதெல்லாம் பாவம், பேசுவதெல்லாம் பாவம், கேட்பதெல்லாம் பாவம், கையில் இப்போ ஃபோனில் எடுத்தா பாவம், தனிமையில் இருந்தால் பாவம், நண்பர்களோடு சேர்ந்தாலும் பாவம், கடை வீதிக்கு போனாலும் பாவம், எங்கே போனால் மனிதன் தப்பிக்க முடியும்? எல்லா பக்கமும் பாவம் இருக்கின்றதே. அன்பானவர்களே, பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்பானவர்களே, சாஹிபுல் மஆசி யதுகுலு தஹ்த லஅனத்தி ரசூலுல்லாஹ். சில பாவத்தின் காரணத்தினால் நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். பாவம் செய்தவர்களை நபி அவர்களே சபித்திருக்கிறாங்க. பாவம் செய்ய எந்த பாவங்க? சில ஆண் பெண்ணை போன்று ஆடை அணிவது, சில பெண் ஆணை போன்று ஆடை அணிவது. இன்னைக்கு பார்த்தங்களா, பெண்கள் டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஆணும் நான் பெண்ணும் சமம் சொல்லிட்டு அவங்க பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் ஆணை போன்று பெண் ஆடை அணிவதும் பாவம். அப்படிப்பட்ட பெண்ணை சபித்திருக்கின்றார்கள்.
பெண்ணை போன்ற ஆண் ஆடை அணிவதும் பாவம். அப்படிப்பட்ட பெண்ணை நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அதே போன்று ஒரு ஆண் தன்னுடைய மறைவிடத்தை, மர்ம உறுப்பை அந்நிய பெண்களுக்கு காமிப்பதும் பாவம். அப்படிப்பட்ட ஆணையும் நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். ஒரு பெண் தன்னுடைய அந்நிய உறுப்பை, மறைவிடத்தை அந்நிய ஆண்களுக்கு காமிப்பது அதுவும் பாவம். அப்படிப்பட்ட ஆணையும் அந்த பெண்ணையும் நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். நாளின் மந்துர், பார்ப்பவனும் காட்டுபவனும் பாவத்திற்குள்ளானவர்கள். அப்படிப்பட்டவர்களை நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு தனிமையில இளைஞர்கள் கெட்டு போகுவதற்கு காரணம் ஆபாசமான விஷயங்களை பார்த்துடுறாங்க. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை பறித்து விடுகின்றான். பனு இஸ்ரவேலர்ல ஒரு ஆபித் இருந்தார், ஒரு ஆலிம். யகூதிகள்ல ஒரு ஆலிம் இருந்தார். அந்த ஆலிமை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் ஒரு பாவம் செஞ்சிட்டார். பாவம் செஞ்ச பிறகு அவருக்கு பயம் வந்துருச்சு. ஆலிம்ன்றனால ஒரு பயம், பாவம் செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. அவர் பார்க்குறாரு, நம்மகிட்ட இருக்கு, அல்லாஹ் ஏதாவது தண்டனை கொடுத்துட்டானான்னு பார்க்குறாரு. அல்லாஹ் எந்த தண்டனையும் கொடுக்கல. அவர் யோசித்து பார்க்குறாரு, ஏதாவது அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டானான்னு பார்க்குறாரு. அதையும் அல்லாஹ் எடுக்கல. அப்ப கையேந்தி அல்லாஹ்ட்ட அழுகிறார், யா அல்லாஹ், நீ எவ்வளோ பெரிய ரஹீம், நீ எவ்வளோ பெரிய கரீம், நீ என்னுடைய, நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நீ என்கிட்ட இருக்கக்கூடிய நியமத்துக்களை நீ என்னிடத்திலிருந்து எடுக்கவில்லை, நீ எவ்வளோ பெரிய கரீமாக இருக்கிறாய், ரஹீமாக இருக்கிறாய் என்று துஆ செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் உள்ளத்தில் போடுறான், என்னுடைய ஆபிதே, நீ பாவம் செய்ததினால் எப்பொழுதும் நீ தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அழுது துஆ செய்வாய், இப்பொழுது உன்னால் அழுகக்கூடிய அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது, அதை நான் எடுத்து விட்டேன். இன்னைக்கு நம்ம கையேந்தினோம்னா அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு அரை நிமிஷம் கூட கிடையாது, அரை நிமிஷம் கூட கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு உள்ளத்தில் எண்ணம் இல்லை. இதுவும் பாவத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நல்லமல்கள் அதிகமாக செய்து பாவமான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், செய்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.